என்ன சொன்னாங்க? என்ன பேச சொன்னாங்க? மாத்தி விடுறாங்க. எதுக்கு மாற்றி விடுறேனாங்க? பேசுறதுனால. அது பேசுறதுனால இல்லை பழி உங்களுக்கு. அம்மா என்ன சொல்கிறாங்க? பிளேஸை மாற்றி விட சொல்கிறாங்க. எதுக்கு? படிக்கணும். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் என்ன அப்படியே உலாவிட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சான். என்னடா நம்ம அந்த காட்டுக்கே ராஜா, ஆனால் நம்மளை ஒரு பேரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, எல்லா பேத்துக்கும் நம்ம தான் ராஜா அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உலாவிட்டு இருந்துச்சான். அப்படியே போகிற வழியில் ஒவ்வொரு உயிரினமாக கேட்டுக்கிட்டே போய்கிட்டு இருந்துச்சான். ஒரு பாம்புக்கிட்ட போய் கேட்டுச்சான், இந்த காட்டோட ராஜா யாரா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். நீங்கள் தான் சாமி அப்படின்னு சொல்லி சொன்னிச்சான். சரின்ட்டு போயிருச்சான். அங்கிட்டு ஒரு மானு நின்றுட்டு இருந்துச்சான். மானுக்கிட்ட போய் யாரா அந்த காட்டுக்கு ராஜான்னுச்சான். ஐயா நீங்கள் தான் ஏன் அப்படின்னுச்சான். சரின்னு போயிருச்சான். அங்கிட்ட ஒரு யானை வந்துக்கிட்டு இருந்துச்சான். டேய் நில்றா, இந்த காட்டுக்கு யாரா ராஜா அப்படின்னுச்சான். யானை திரும்பி பார்த்துச்சான். மெதுவாக இன்னொரு ஸ்டெப்பு வச்சுச்சான். டேய் கேட்குறேன் பதில் சொல்லாமல் நீ வாட்டுக்கு போயிட்டு இருக்கேன்னுச்சான். அப்படி தும்பிக்கையில் ஒரு சுருட்டி விட்டு எரிஞ்சான். பார்த்துக்க போய் சொத்துன்னு மரத்தில் அடிபட்டு கீழே விழுந்து எந்திரிச்சான். ஏண்டா உங்கள்கிட்ட கேள்வி தானே கேட்டேன் அப்படின்ச்சான். நானும் பதில் தான் சொன்னேன் அப்படின்ச்சான். இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது? உன் மேலே வைக்கிற விமர்சனத்தை எல்லாத்தையும் ஜெயிச்சு தான் காட்டணுமே தவிர அவங்கள்ட்ட பதில் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்கள்கிட்ட இது மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க கிளாஸில் அப்படின்னு சொன்னால் நீ மார்க் எடுத்து ப்ரூவ் பண்ணணும். நாங்கள் நல்ல விஷயத்தை தான் பேசினோம், மார்க் எடுக்கிறதுக்காக தான் பேசினோம், நாங்கள் பேசுகிறதுனால நாங்கள் மார்க் எடுக்கிறதுல எந்த விதமான மாற்றமும் வந்துட போகிறதில்ல அப்படிங்கன்னு. உங்கள் அம்மா இப்படி 1008 விமர்சனம் வச்சுச்சுன்னா அதுக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு போராடிட்டு இருக்கக்கூடாது. மார்க் எடுத்து அதுக்கிட்ட நிரூபித்து காட்டி நான் தான் அந்த காட்டுக்கு ராஜான்னு நீ நிரூபிக்கணும். அதை விட்டுவிட்டு வாயில் நான் படிப்பேன், நான் மார்க் எடுப்பேன் அப்படின்னு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. புரியுதா?